இன்றைக்கு கவின்குமாருடைய உடலை 4 நாட்களுக்கு பிறகு அவங்களுடைய பெற்றோர் வாங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த கவின்குமாருடைய உடல் அடக்கமும் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இதில் சுபாஷினி பேசியது 100% உண்மையா இல்லையா, அல்லது உண்மை என்றால் அதில் எத்தனை சதவீதம் உண்மை, அல்லது இந்த நேரத்தில் அப்பா கைது செய்யப்பட்டிருக்கிறார், அம்மாவை கைது செய்யக்கூடாது என்பதற்காக இப்படியான ஒரு வீடியோவை வெளியிடுகிறாரா என்கிற பல கேள்விகள் இதில் இருந்தாலுமே கூட அடிப்படை இதில் பார்த்தோம் சொன்னால் சாதிய ரீதியிலான ஒரு ஆணவம் மனநிலை இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். குறிப்பாக அந்த சுபாஷுடைய வீடியோவில் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விமர்சனம், தன்னுடைய தம்பி இவ்வளவு படுபாதக செயலை செய்திருக்கார், அது குறித்து ஒரு கண்டன வார்த்தை கூட இல்லையே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அப்பா சிறைக்கு போயிட்டாரு, தம்பியும் சிறைக்கு போயிட்டாரு, அம்மாவும் சிறைக்கு போயிட்டா நம்ம என்ன பண்ண முடியுங்கிற ஒரு மனநிலையிலிருந்து பேசியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த யதார்த்தத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு வெளியில் பார்த்தோம் சொன்னால் இவ்வளோ பேரையும் சிறைக்கு அனுப்பியது எது? சாதியானவன் தான். அப்போ அந்த சுர்ஜித்துங்கிற ஒரு இளைஞர் படித்தவர், அவர் விளையாட்டுலாம் ஈடுபாடு உள்ள ஒரு இளைஞர் தான். அவர் இவ்வளவு படித்தும் கல்வி கற்றும் கூட அவர்கிட்ட நவீன சிந்தனை வரல. நவீன சிந்தனை வராது மட்டும் இல்லை, இப்படியான ஒரு கொலை நடந்தது சொன்னால் கண்டிப்பாக நம்ம தண்டிக்கப்படுவோம், சிறைக்குள்ளே போவோம், ஒரு ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அதை தாண்டி அவருக்குள்ள ஒரு சாதி வெறி, ஜாதி பெருமிதம் மேலெழுந்து இருக்கிறது. அதுதான் அவங்க இன்னைக்கு அவங்க அப்பாவையும் சிறைக்குள்ளே தள்ளியிருக்கு, அம்மாவுக்கும் மீதான கைது நடவடிக்கைகளுக்கும் காரணமாக இருந்திருக்க போகிறது. அப்போ எந்த தங்கை மானத்தை காப்பாற்ற போகிறேன், அந்த அக்காவுடைய மானத்தை காப்பாற்ற போறேன், ஜாதியை காப்பாற்ற போறேன், அதாவது இவங்களுக்கு மானம்னாலே அவங்களுடைய சாதி மானம் தான், அதை காப்பாற்ற போறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அக்காவுக்குவே ஒரு குற்ற உணர்வுக்கு ஆளாகக்கூடிய சூழல்ல, விளக்கம் அளிக்கக்கூடிய சூழல்ல, அவங்களுடைய நற்பெயர் கிடக்கூடிய அளவில் தான் இன்னைக்கு சூழல் மாறி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த ஒரு வரட்டு கௌரவம் இருக்கல, சாதி என்பது எந்த வகையிலும் பெருமிதத்துக்கு, கௌரவத்துக்கு, பெருமைக்குரிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அது நம்முடைய அடையாளமே கிடையாது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்.